ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம தம் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். நிறையா தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குக்கரில் 3-4 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு தாளிப்புக்கு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சின்ன ஸ்பூனால் 4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியறதுக்குள்ளே நான் வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். 15 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நீட்ட மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம பருப்பெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு நான் தோல் உரித்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் தாராளமாக. கடையில் கிடைக்கும் ரெடிமேடாகவே தோல் உரித்து, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இந்த டம்ளர் அளவுக்கு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி கணக்கு. புளி தண்ணியோடு சேர்த்து 6 டம்ளர் நான் சொல்லியிருக்கேன். இப்போ புளி தண்ணியும் ரொம்ப நீர்க்க கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கும் இது. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா தண்ணி கொதி வரட்டும். நான் அரிசி ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை களைஞ்சி இந்த கொதி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம களைஞ்சி வச்சுருந்த அரிசியை இது கூட ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. அடிக்கடி புளிக்காய்ச்சல் காய்ச்ச முடியலனா கூட நீங்கள் இந்த மாதிரி தம் புளியோதரை செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா ரைஸையும் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதை மூடி போட்டு மூடிட்டு வெயிட்டையும் நான் இப்போயே போட்டுடுறேன். 4 விசில் வந்தால் போதும். இப்போ விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் இறங்கினோடனே சர்வ் பண்ண வேண்டியதான். தம் புளியோதரை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.